ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை, அப்புறமா ரசம், அப்புறம் சாதம். இது தான் பண்ண போகிறோம். அது சிம்பிள் லஞ்ச் மெனு. கீரைனா முருங்கைக்கீரையில் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கூட்டுனாலே கடலைப்பருப்பு தான் ருசி அதிகமாக இருக்கும். அதனால் இதில் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம பாசிப்பருப்பு கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு 2 சேர்த்து போட்டு பண்ணிங்கன்னா ருசி வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நம்ம ஹோட்டல்களுக்கெல்லாம் போனோம்னா பார்த்தீங்கன்னா கூட்டு சாப்பிடுவோம், அது அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு 2 பருப்புமே சேர்த்து போட்டு தான் செய்வாங்க. அதனால தான் ருசி அதிகமாக இருக்கும். 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கழுவி எடுத்துடலாம். பாருங்கள், கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 போல் தக்காளியை சின்னதாக வெட்டியிருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு. அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். பருப்பில் வந்து தண்ணி வந்து அதிகமாக ஏன் ஊற்றிருக்குன்னா நம்ம ரசம் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால அந்த தண்ணியை வடித்து நம்ம ரசத்து கூட சேர்த்துக்கிட்டோம்னா ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போல் கடலைப்பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது. பாசிப்பருப்பு வந்து குழஞ்சிருக்கும், கடலைப்பருப்பு வந்து குழையாமல் வெந்திருக்கணும். அதுக்காக தான் 2 பருப்பு ஒன்றா போட்டு வேக வைக்கிறோம். இப்போ 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து குழைவாக வெந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ இதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இது வந்து ரசத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தண்ணியை மேலாப்பில் வடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த பருப்பு தக்காளி எல்லாம் கடைஞ்சதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட அப்படியும் கூட நீங்கள் எடுக்கலாம். தண்ணியை வடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு மத்து இல்லைன்னா கரண்டி ஏதாவது வச்சு நம்ம அந்த தக்காளி பருப்பெல்லாம் ஒன்று போல் இப்படி கலந்து விட்டோம்னா அது நல்லா கடைஞ்ச மாதிரி ஆயிரும். கடலைப்பருப்பு வந்து முழுசாக தான் இருக்கணும், ரொம்ப கடைஞ்சிடக்கூடாது. சரியா? கரண்டியை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அதே போல் பாசிப்பருப்பும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த கடலைப்பருப்பு மட்டும் முழுசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான். இதில் நீங்கள் ஒரு கரண்டி கூட இப்படி எடுத்து ரசத்துக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பருப்பு வந்து ரெடியாக இருக்குது. நம்ம தாளித்து விட்டுறலாம் கூட்டுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுந்து, அடுத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம். இதை வதக்கிடலாம். ரொம்ப பொன்னிறம்லாம் வதக்க வேணாம், லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு மேலே வதங்க தேவையில்லை, கொஞ்சம் வதங்கிக்கிட்டால் போதும். இப்போ வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, உங்களுக்கு வீட்டில் என்ன கீரை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கீரையில் இந்த மாதிரி கூட்டு நம்ம பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரையில் கூட்டு பண்ணிங்கன்னா கீரை கடையில் விட கூட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, கீரை வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இந்த போல் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதிகம் வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதில் நல்லா கீரை வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுங்களையும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தோம்னா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு 5 போல் பூண்டு பல், அடுத்து 1/4 ஸ்பூன் சீரகம். இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கீரையும் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம் இல்லையா, அதுவும் நல்லா தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த டைமில் இதில் நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அதையும் சேர்த்துடலாம். இதை கலந்துருவோம். இப்போ பருப்பு போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, அந்த குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சமாக அதில் பருப்பெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும் இல்லையா, அதை மட்டும் லைட்டாக கழுவி ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடி கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இது கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுக்கலாம்.
ஒரு 3 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே ஏன்னா தேங்காய் பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த தேங்காயில் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, சீரகம் பூண்டு இதோட மனம் வந்து நம்ம போக விடாமல் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இறக்கிட்டோம்னா அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3 நிமிஷம் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ சாப்பாடு வச்சிடலாம். 1.5 படி அரிசிக்கு தண்ணி சேர்த்துருவோம். தேவையான உப்பு. குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா 3 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சு நல்லா ஒன்று சேர்ந்து வெந்துருச்சு. இதுக்கப்புறமா அதிக நேரம் நம்ம வேக வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சாதமும் ஒரு பக்கம் வச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கிறேன். புளியை கரைச்சி அதோட சக்கையை எடுத்துகிட்டு இப்போ தக்காளி கரைச்சிக்கலாம். அந்த புளி கூட சேர்த்தே நம்ம தக்காளியை கரைச்சிடலாம். ஒரு 2 போல் தக்காளி எடுத்து இந்த புளி கூட சேர்த்தே கரைச்சிடலாம். இப்போ தக்காளியும் சரி, தக்காளி புளி ரெண்டுமே நல்லா கரைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை இது கூட சேர்த்துருவோம். அவ்வளோதான், பருப்போட தண்ணியும் சேர்த்தாச்சு. இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் பருப்பு எடுத்து அதையும் தான் சேர்த்து இதில் ஊற்றியிருக்கேன். நம்ம எப்பயுமே பருப்பு குழம்பு செய்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அந்த தண்ணியும் ரசத்தை கூட சேர்த்துட்டிங்கன்னா ரசம் வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ரசத்துக்கு தேவையானது புளி தக்காளி எல்லாம் கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். என்னடா அக்கா வந்து ரசத்துக்கு தாளிக்க போகிறேன்றாங்க, எதுவுமே தட்டலை அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம ரசப்பொடியில் தான் இன்றைக்கி ரசம் பண்ண போகிறோம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுந்து, அடுத்து வரமிளகாய் ஒரு 2, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டுப்பல், மஞ்சத்தூள் எதுவும் நம்ம இதில் போட வேண்டாம், ஏன்னா நம்ம ரசப்பொடியிலே எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால தான். அடுத்து நம்ம தக்காளி புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். ரசத்துக்கு புளி பார்த்துட்டு தண்ணி சேர்த்துருவோம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கல, அதே போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கல. ஏன்னா நம்ம ரசப்பொடியை வீட்டில் தான் அரைச்சிருக்கோம். அந்த ரசப்பொடியில் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் கலந்து அரைச்சதுனால இதில் எக்ஸ்ட்ரா பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கல. அந்த ரசப்பொடி வந்து நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதில் போய் பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், லிங்க்கில் பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரசப்பொடி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தாளித்து விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரசப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அடுத்து கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரசப்பொடி போட்டு லைட்டாக மல்லித்தழையை போட்டு கிளறி விட்டாலே ரசம் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம இதை கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லஞ்ச் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். சாப்பாடு வச்சு விசிலும் ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம கீரை கூட்டும் ரெடி பண்ணிட்டோம், அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ ரசமும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் முடிஞ்சிருச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீரை கூட்டு பண்ணுறது வந்து உங்கள் விருப்பம். எந்த கீரை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த கீரையில் இதே மெத்தடில் நீங்கள் கீரை கூட்டு பண்ணலாம். அதே போல் ரசப்பொடியில் இப்படி தான் ரசம் வைக்கணும் அப்படின்னு இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ரசப்பொடியில் ரசம் போட்டிருக்கேன். அது வந்து நம்ம தக்காளியெல்லாம் வதக்கி விட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றி நம்ம ரசம் செஞ்சோம். இப்போ நம்ம புளியும் தக்காளியும் ஒன்றா கரைச்சி ஊற்றி ரசம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து நம்ம இப்போ பரிமாறிக்கலாம். முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு, ரசப்பொடியில் செஞ்ச ரசம், அப்புறம் சாதம். சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ருசியாகவும் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ணிட்டோம்.